ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, நம்ம தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது அங்க இருக்கிற பிஎஸ்சி எவ்வளோ. ஸோ பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து டாப்பர்ஸ். இந்த சைடு உட்காந்துருப்பாங்க, நீ எவ்வளோ மார்க் டாக்டர் கேட்டா 1194 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி பசங்க எல்லாமே பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓரளவு கரெக்டாக போயிட்டு உள்ள போயிட்டேன். ஸோ ஆனால் நான் தான் லாஸ்ட் கட் ஆஃப், என் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் லாஸ்ட் கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க எத்தனை பேர் இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் இருப்பீங்க? நீங்களால கிளப்ஸ் இருக்கா? இல்ல. நீங்க எத்தனை பேர் இன்வால்வ்மெண்டோட இருக்கீங்க? பண்ணிய முடிஞ்சிருச்சு. யாருமே இல்லையா? யாருமே இல்லை? ஸோ ஒன்லி ஒன் திங், இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல நான் போகாம இருந்தேன்னா இல்லாட்டி நானும் மாசத்துக்கு 30,000 இல்லை 25,000 சம்பளம் அவங்களோட கம்பெனியில போய் உட்காந்துட்டு ஒரு டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி லொட்டு தட்டிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருப்பேன். ஸோ the one thing which changed my life is the club activities which organized by the college. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் உள்ள போன பிறகு நிறைய கிளப், லைக் எங்க காலேஜ்ல நிறைய கிளப் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் சூஸ் பண்ண கிளப் ஒரு 2 கிளப் சூஸ் பண்ணி உள்ள போனேன். ஸோ we'll get the senior contact, we'll get the like எல்லாரோட பசங்க கூட பழகுற அந்த கிளாஸ் ரூம்ல ஃபிக்ஸடா இல்லாம ஜாலியா பேசுற மாதிரி லைக் நமக்கு ஒரு கல்ச்சர் கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் அண்ட் கிளப் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டிஸ் கூட போனேன். போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறேன் எல்லாமே வரும். ஸோ நான் இந்த தம்பி எடுத்துட்டு இருக்காருல போட்டோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வருது. ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ என் கையில ஒரு கேமரா கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ வாண்ட் டு கவர் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கேமரா ஒரு சின்ன கேமரா, எனக்கு அந்த கேமரா பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் ஹவ் டு ஆன் இட். ஸோ வழியே இல்லை, நம்ம பக்கத்துல இருந்தவங்க கேட்டு இது எப்படி ஆன் பண்ணணும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. வச்சுக்கோ, அதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா லைக் போட்டோ எடுக்கும், கரெக்டா ஃப்ரேம் மட்டும் வச்சு போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ஈவெண்ட் எல்லாமே அந்த கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறேன். ஓகே, so that is my first point where I rolling the camera. So அது எனக்கு தெரியாது, அதுதான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போற மொமெண்ட் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த ஈவெண்ட் எடுத்து முடிக்கிறேன். முடிச்ச 7 monthல I'm starting my own studio. Within 6 months. ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டுங்க, ஃபோட்டோ எடுத்து முடிச்ச பிறகு அந்த ஃபோட்டோ சத்தியமாக செம கேவலமாக இருக்கும்.